ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வாணையம் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. இது எதை சார்ந்தது அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொபோசருக்கான ஒரு தகவல். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா எடிட் ஆப்ஷன் விட்டுருக்காங்க. ஸோ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கான எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எடிட் ஆப்ஷன் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி நம்ம இந்த எடிட் ஆப்ஷன் செய்யணும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். அதில் இருந்தாலும் நம்ம கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபைனல் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், சப்மிட் பண்ணால் அந்த அப்ளிகேஷன் அங்கே கரெக்ட் பண்ணியிருக்கணும் ஒரு மீனிங்கு. நடுவில் பண்ணிட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்காது. பழைய என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ, அது ஓல்டு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்தீங்களோ அதுதான் அதில் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு விஷயம், இதில் முக்கியமான விஷயம். ஸோ எடிட் ஆப்ஷன் பண்ணுறவங்க கம்ப்ளீட் ப்ராசஸ் பண்ணணும். லாஸ்ட் எண்டு வரைக்கும் ஃபைனல் சப்மிஷன் கொடுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிக் பாக்ஸில் நம்ம டிக் பண்ணி தான் ஃபைனல் சப்மிஷன் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தால் மட்டும்தான் புதிதாக அதை ஏற்றுக்கொள்ளும். இல்லை அப்படின்னா ப்ரீவியஸாக நீங்கள் என்ன அப்ளிகேஷன் பண்ணீங்களோ அதை தான் ஏற்றுக்கும். ஸோ இதான் இது கரெக்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொபோசருக்கான ஒரு தகவலுமே டிஆர்பி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைய தினம். ஸோ எடிட் ஆப்ஷன் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.